Happy evening, everyone. A very warm welcome to all of you. Thank you for joining today's introductory session. இன்னைக்கு நம்ம ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மீனிங்ஃபுல் டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சர்டிஃபிகேட் இன் கவுன்சிலிங் ஸ்கில். இன்னைக்கு செஷன்ல கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் என்ன, கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்றது அண்ட் இந்த ஸ்கில்ஸை நம்ம பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். கம்யூனிகேஷனா ஜஸ்ட் நல்லா பேசுறது மட்டும் இல்லைங்க, ஒரு பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எம்பத்தியை பில்ட் பண்றது அண்ட் மீனிங்ஃபுல் கனெக்ஷனை கிரியேட் பண்றது. ஸோ அதனாலதான் இந்த செஷன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. உங்களை நிறைய பேருக்கு நம்ம மென்டாரை பத்தி ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கலாம். ஆனா இந்த செஷன்ல இன்ட்ரோடக்டரி செஷன்னால நிறைய நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ரெடியா இருக்கு. ஸோ லெட்ஸ் குயிக்லி வாட்ச் த வீடியோ. ஹுசைன் பாஷா மனித மனத்தின் ஆழத்தை கற்றவர், மனித நேயத்தின் ஒளியை பரப்புபவர், உளவியல் நிபுணர், சிறப்பு கல்வியாளர், இந்திய மறுவாழ்வு கவுன்சில் அங்கீகரித்த சிகிச்சையாளர், வாழ்வியல் பயிற்சியாளர், பேராசிரியர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், பன்முக ஆற்றல் கொண்ட அரிய ஆளுமை, நம்பிக்கையும் மாற்றமும் நிறைந்த மனித சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர், மனித மனங்களில் ஒளியை ஏற்றியவர். அவர்தான் டாக்டர் ஹுசைன் பாஷா. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள் என பல லட்சக்கணக்கான மனங்களில் நம்பிக்கையின் விதை போட்டுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, ஒடிசா, அபுதாபி, துபாய், ரியாத், மஸ்கட், குவைத், தோஹா, கொழும்பு, உலகம் முழுவதும் அவர் நடத்திய ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் வாழ்க்கையை தொட்டுள்ளன. இளைஞர்களுக்குள் எழுச்சியை ஏற்படுத்தி வழிகாட்டல் தேடும் மாணவர்களுக்கு திசை காட்டி தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான பாதையை வெளிச்சமிட்டவர். அறிவிலும் ஆளுமையிலும் சிறந்தவர். உளவியல், சமூக பணி, தொழில் நிர்வாகம், மனிதவள மேம்பாடு, வணிகவியல், சட்டம், பன்னாட்டு வணிகம் என 13 பட்ட படிப்புகள் படித்தவர். அவர் பன்னாட்டு JCI அமைப்பின் நேஷனல் ட்ரெய்னர் மற்றும் ஆத்தர் சான்றிதழ் பெற்றவராகும். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாடியநல்லூர் இயக்குனர், ஆர்ட் ஆஃப் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் ஹூ இன்டர்நேஷனல் குழுமம் நிறுவன தலைவர். அத்துடன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச் இயக்குநராகவும் பணியாற்றுகிறார். மேலும் இந்தியா, UAE, USA ஆகிய நாடுகளில் செயல்படும் மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் திகழ்கிறார். எழுத்திலும் சிறந்தவர். அவரின் புத்தகங்கள் வாழ்க்கை வசப்படும், வெற்றிக்கலை, NLP, உணர்வாய் உன்னை, உளவியல் மற்றும் கற்பித்தல் முறைகள், எனை தேடும் வினாக்கள், மக்களின் சிந்தனையை மாற்றிய புது பிறப்பின் விதைகள். இவரது முயற்சிகளுக்காக கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து சிறந்த ஆசிரியர் விருது, பெஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா விருது, அப்துல் கலாம் விருது, உளவியல் நாயகன் விருது உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் மனநல விழிப்புணர்வை பரப்பி 3 உலக சாதனைகள் படைத்தவர். 16 மணி நேரம் நீட்டித்த ஆன்லைன் ட்ரைனிங் மாரத்தான், 200க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களுடன் ஒரே நேரத்தில் நடந்த குளோபல் ஹாப்பினஸ் சின்க்ரோனி மனநல தினத்தில் 2000க்கும் மேற்பட்டோருடன் அமைக்கப்பட்ட உலகின் நீளமான மனித சங்கிலி அனைத்தும் இவரது தலைமையில். அவரது ஊடகத்துறை பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கடல் கடந்த பறவைகள் ஆவணப்படத்தின் கருத்தாசிரியர், சமூக விழிப்புணர்வு குறும்படங்களில் இணை இயக்குனர், நடிகர் என்ற வகையிலும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் வடிவமைத்த DCP மற்றும் MDCC ஆன்லைன் பட்டய படிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அதில் 90% பெண்கள் என்பது பெருமை மிகு உண்மை. அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும். அவரது ஒவ்வொரு செயலும் மனிதனின் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அன்பு, அர்ப்பணிப்பு, ஆற்றல் அனைத்தையும் இணைக்கும் மனிதர் டாக்டர் ஹுசைன் பாஷா. உணர்வின் உளவியல் நாயகன். எல்லா புகழும் இறைவனுக்கே. டாக்டர் ஹுசைன் பாஷா. www.husainbasha.com. Thank you, everyone. I hope all of you now have a better idea about our mentor and today's session. Now, without any delay, I would like to invite Dr. Hussain Basha sir to take over the session. Over to you, sir. Thank you, Jasima. Happy evening. Okay. So, next session, MDCC, SCPC கண்டினியூ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ மைக்ரோ ஸ்கில்ஸ் கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிறது. வெல்கம் ஷாதிஹா. ஓகே, ரைட். ஸோ என்ன இந்த டாபிக்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பிரீஃபா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம இதனுடைய ஏசிபிசியினுடைய கோர்ஸ் சம்பந்தமாக, மற்ற ACLC கோர்ஸ் சம்பந்தமாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம்.
மைக்ரோ ஸ்கில்ஸ். பொதுவாக கவுன்சிலிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கவுன்சிலிங்ல நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். எப்படிலாம் கவுன்சிலிங் பண்ணலாம்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஒரு நுட்பமாக ஒரு சில விஷயங்களை பண்ணோம்னா எப்படி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல மைக்ரோ ஸ்கில்ஸ்ல வந்து நம்ம படிக்க போறோம். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம செஷனை தாண்டி ஒரு கவுன்சிலிங் பண்றோம், ஒரு கோச்சிங் பண்றோம், அதுல வந்து நம்ம ஒரு கிளைண்டோட கனெக்ட் பண்றோங்கிறத தாண்டி இன் ஜென்ரல் நம்முடைய லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில ஒருத்தவங்களோட கனெக்ட் பண்றதுக்கும் ஒருத்தங்களை வந்து ஒரு 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 சரியான ஒரு சொல்யூஷன் நோக்கி கொண்டு போறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக்காக இந்த டாபிக் வந்து இருக்கு அப்படிங்கறதான் அடிப்படையில உள்ள விஷயம். ஏன் ஒரு சயின்டிபிக்கலி இதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கும். ஒரு கிளைண்டோட எப்படி எஃபெக்டிவாக டீல் பண்ணலாம், எப்படி உட்காரணும், எப்படி பாடி லாங்குவேஜை கவனிக்கணும், வார்த்தைகள் எப்படி கவனிக்கணும், எப்படி வந்து ஒரு வார்த்தையை ரீஃப்ரேம் பண்ணணும், எந்த மாதிரி சொல்யூஷன் நோக்கி கொண்டு போகணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து வரும். பொதுவாக கவுன்சிலிங் சொல்லும் பொழுது கவுன்சிலிங் மூணா பிரிப்பாங்க. கவுன்சிலிங்க மூணா பிரிப்பாங்க. ஒன்று வந்து டைரக்டிவ் கவுன்சிலிங், ஒன்று வந்து டைரக்டிவ் கவுன்சிலிங், ரெண்டாவது நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், மூணாவது எக்லெக்டிக் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம்? எல்லாமே மொத்தமா கவுன்சிலிங் தான். அந்த அப்ரோச்சை பேஸ் பண்ணி இந்த மெத்தடை வந்து மூணா பிரிப்பாங்க. டைரக்டிவ் கவுன்சிலிங்னா இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்கன்னு வைங்களேன், அப்ப எனக்குள்ள ஆற்றல், எனக்குள்ள திறமை, இதை மட்டும் சொல்லி சொல்லி இந்த விஷயங்கள் நாட் ஓகே ரைட். சனா பிரதர் இதை சொல்லணுமா? சொல்லுங்க brother. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம் சார், என்னோட ஒரு வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ், அவரு கொஞ்சம் காலமாக தெரப்பி ஒன்றுக்கு போறாரு. அப்ப அவருக்கு சின்ன சின்ன பையன், வெரி டேலண்டட், நல்லா படிக்கிற புள்ள, அழகு, அந்தஸ்து, சௌபாக்கியம், கம்ஃபர்டபுளான வாழ்க்கை எல்லாம் இருக்குது. ஆனா ஏதோ ஒன்று அவருக்கு என்னமோ ஒரு மன உளைச்சல் இருக்குது. இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏண்டா என்னோட மேரேஜ் லைஃப் வந்து எனக்கும் வைஃபுக்கும் இடையில எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ ஸோ அவருக்கு வந்து எதுவும் அதுல மனத்தாக்கலாம் என்னன்னு தெரியாது. இப்ப அவருக்கு டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ என்ன சொல்றது சார்? நான் அவருக்கு சொன்னேன், இப்படித்தான் அவருக்கு டேப்லெட் இல்லாம இதுல இருந்து வெளியே வரையிலும் என்எல்பியில் ஒரு தெரபிஸ்ட் உண்டு, ஸ்ரீலங்கால ஒரு பெஸ்டா உள்ள ஒருத்தட்ட பேசி செய்யலும் அப்படின்னு. அப்ப நான் அதுக்கு எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்றேன்? எனக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ள முடியாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 months போறாரு தெரப்பி ஒன்றுக்கு. ஆரம்பத்துல 2 செஷன் போனாரு, இப்போ ஒரு செஷன் போறாரு. இப்போ கிட்டடியில ஒரு அவரோட தகப்பனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று இதொண்டு அனுப்பியிருந்தாரு, அவரோட பிரிஸ்கிரிப்ஷனை. அப்ப அவரோட தகப்பன் என்னையோட பேசினார், இப்படி இப்படி என்னோட பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ என்ன சொல்ற சார் அவரு? அப்ப நான் சொன்னேன் டேப்லெட்டுக்கு போவானம். டேப்லெட்ல வந்து அந்த நான் பார்த்திருக்கிறேன், நான் என் ஃபேமிலியில, பாப்பாட ஃபேமிலியில, மதர்ட ஃபேமிலியில எல்லாம் ஆட்கள் பார்த்திருக்கிறேன். டேப்லெட் யூஸ் பண்றவங்களோட இந்த விரல்கள் அசையும். டேப்லெட்டை இந்த கப் அண்ட் சாசர் தூக்கினா அது நடுங்கும், கப் அண்ட் சாசர் நடுங்கும். அப்படியெல்லாம் நிறைய அந்த முகத்தில் ஒரு நடுக்கம் வரும், பேச்சில் ஒரு தடுமாற்றம் வரும், அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ நான் அவருக்கு சொன்னேன், இப்படி என்எல்பியில் ஒரு தெரப்பிஸ்ட போங்க, டேப்லெட் யூஸ் பண்ணாம அதுல இருந்து வெளியே வரையிலும் அப்படின்னு. என்ன சொல்ற சார் அவருக்கு? சரி, நான் சொல்றேன் brother. ரைட். ஒரு நல்ல தெரப்பி எடுத்தா அந்த தெரப்பியின் மூலமாக அந்த டேப்லெட் சாப்பிடக்கூடிய அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. பட் உண்மை அதுவா அப்படின்னா இல்லை. மருந்துகள் எடுக்கிறது அப்படிங்கிறது சில கேசஸ்க்கு எடுத்துதான் ஆகணும். நம்ம வந்து ஒரு தெரப்பி மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் காரணமாக, கவுன்சிலிங் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக, ரியாலிட்டியில இல்லாத அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு மருந்துகளை கொடுக்காம இருக்கிறதுங்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. அவங்களுக்கு வந்து மருந்துகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல செக் பண்ணணும்.
அதை வந்து ஒரு சைக்காலஜிஸ்டையோ ஒரு சைக்கோ தெரபிஸ்டையோ நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். பட் எல்லா கேஸுமே பேச்சின் மூலமாக, எல்லா கேஸுமே தெரப்பியின் மூலமாக சரி பண்ண முடியாது. அவர்களுடைய செயல் அவர்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, அக்ரெசிவா இருக்காங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிக்கலனாலும் இந்த உலகத்துல சில உண்மைகளை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு உண்மைதான் இந்த உண்மை. மருந்துகள் இல்லாமல் நானாவே ஒரு பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ணிக்குவேன், மன ரீதியாக ரியாலிட்டியில இல்லாத, அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க பண்றது என்னங்கிறது அவங்க கண்ட்ரோல் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு நம்ம பேச்சின் மூலமாகவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுங்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. அவருக்கு மருந்து தேவையா இல்லையாங்கிறது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட தெரபிஸ்ட காமிங்க. பல நேரங்கள்ல வந்து சைக்காலஜி சில பேரே வந்து மிஸ்கைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருந்துகள் வந்து சைடு எஃபெக்ட் கொடுக்கும், தெரப்பியே போதும்ட்டு. எல்லா கேசஸ்க்கும் அப்படி கிடையாது. தேர் ஆர் ஃபியூ டிசீசஸ் ஆர் டிசார்டர்ஸ். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக மருந்துகள் எடுத்துதான் ஆகணும். இருக்கிற விஷயத்த நம்ம கரெக்டா அவங்கள்ட்ட வந்து புரிய வைக்கணுங்கிறது முக்கியம். அப்படி இல்லைன்னு சொன்னா நிலைமைகள் மோசமாகும். அப்போ எப்படிப்பட்ட சைக்கோ தெரபிஸ்டாக இருந்தாலும் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ணவும் கூடாது. இதை வந்து நம்ம கவனமாக இங்க இருக்கக்கூடிய ஜாயின் பண்ணியிருக்கக்கூடியவங்களும் சரி, ஏற்கனவே படிக்கக்கூடியவங்களும் மனசுல வச்சுக்கணும். மருந்துகள் எல்லாத்தையும் எடுக்காமலாம் வந்து சில டிசீஸ்க்கு இருக்க முடியாது. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, அதை எடுக்கிறதால சைடு எஃபெக்ட் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கை நடுங்குது, வார்த்தை வந்து குழலும், தூக்கம் அதிகமா இருக்கும், மந்தத்தன்மை இருக்கும், அவங்க வாழ்க்கையை இழந்த மாதிரி ரொம்ப டல் ஆவாங்க. இது எல்லாம் இருக்குமானா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது சைடு எஃபெக்டான்னு சொன்னா கிட்டத்தட்ட சைடு எஃபெக்ட் தான். உங்களுக்கு சைடு எஃபெக்டை விட மெயின் எஃபெக்ட் இல்லாம இருக்குன்னு தான் சந்தோஷப்படணும். இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மெயின் எஃபெக்ட் இதை விட மோசமா இருக்கும். அதுக்கு இது பரவாயில்லைங்கிறத மட்டும்தான் நீங்க நினைக்கணுங்கிறது தான் உள்ள விஷயம். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சரியாகும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் ஆகும்போது டோஸை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாமே ஒழிய எல்லா விஷயத்திற்கும் மருந்துகள் இல்லாம நீங்க மேனேஜ் பண்ண முடியாது. இல்லையா? அதனால வந்து அந்த மனநில இருந்து வெளியே வாங்க. அந்த காலத்துல இருந்த சைக்கியாட்ரிக் மெடிசன் வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருந்தது. இப்ப கம்பேரிட்டிவ்லி சைடு எஃபெக்ட்ஸ் குறைவாக உள்ளதுதான். சைடு எஃபெக்டே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். அதை வந்து டாக்டர்ஸே சொல்றது இல்லை. டாக்டர்ஸ்க்கே தெரியும், டாக்டர்ஸ் சொல்லிதான் கொடுக்குறாங்க. பட் அதுதான் நம்மளை அறியாம ஒரு விஷயம் மைண்ட்ல நடக்குதுங்க போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு, மட்டுப்படுத்துறதுக்கு இதுதான் வழி, வேற வழி இல்லை. அதனால வந்து இந்த ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்குவோம். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும், நமக்கு வேணும்னாலும் இல்லைனாலும் அதுதான் வழிமுறை. அதை அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? ரைட். சரி, நம்ம விரிவாக நம்ம கிளாஸ்ல பேசுவோம். இன்னைக்கு நிறைய கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ ஸ்கில் சம்பந்தமாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? அப்போ டைரக்டிவ் கவுன்சிலிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நேரடியாக நான் வந்து இப்போ என்ற வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு சில விஷயங்களை சொல்லி இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு என்னுடைய இன்புட், பீயிங் அ கவுன்சிலர், என்னுடைய வழிகாட்டுதல் நிறைய இருந்து அவங்கள சரிப்படுத்தி வர்றதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணேன்னா அதுக்கு பேர் டைரக்டிவ் கவுன்சிலிங். அதாவது கவுன்சிலருடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அதிகமாக அவங்க உழைப்பாங்க, அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. கிளைண்ட் வந்து அவங்களா வந்து செஞ்சு பண்ற விஷயங்கள் குறைவாக இருக்கும். இந்த ஐடியாஸ் நிறைய நம்ம கொடுப்போம். நான் டைரக்டிவ்னு சொன்னா நம்ம தான் ஐடியாவை கொடுப்போம், அதை தாண்டி அவங்களும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வர சொல்லுவோம். நீங்க வந்து ஒரு ஷெடியூல் போடுங்க, நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஒரு 10 நாளைக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க இந்த விஷயத்த வந்து இப்படி பண்ணுங்க, சில பிளஷர் கொடுக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டி பண்ணுங்க, இந்த ஆக்டிவிட்டிலாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு நீங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களோ வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளைண்ட்டை நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்போம். நம்ம சொல்றதை தாண்டி இப்போ நம்மளே எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களையே உணர வைக்கிறது. சில டெக்னிக்ஸ் மட்டும் சொல்லி மற்றதெல்லாம் அவங்களே வந்து செஞ்சு பார்த்து நிறைய இன்வால்வ் பண்ணி அதன் மூலமாக தீர்வை எடுத்துக்கொள்வதற்காக ஒரு விஷயத்தை பண்றதுக்கு பேர் தான் நான் டைரக்டிவ். சரியா? இப்ப இந்த டைரக்டிவ், நான் டைரக்டிவ் இந்த ஒன்லைனர் புரிஞ்சிச்சுன்னா எஸ் டைப் பண்ண முடியுமா? டைரக்டிவ்னு சொன்னா கவுன்சிலர் அதிகமாக யோசிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும், தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் டைரக்டிவ்னு சொன்னா கவுன்சிலர் தீர்வு கொடுப்பாங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்களை கிளைண்ட் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும், கிளைண்ட் செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றக்கூடியதாக இருக்கும், அதை பண்ணிட்டு வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டைரக்டிவ்க்கும் நான் டைரக்டிவ்க்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ரைட். மூணாவது எக்லெக்டிக். எக்லெக்டிக் கவுன்சிலிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இது ரெண்டினுடைய கூட்டு, ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறது. சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், சில விஷயங்கள் அவங்களா பண்ண சொல்லுவேன். அப்ப ரெண்டுமே தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது. இந்த மெத்தட் தான் இல்லை, சில பேர் இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ண முடியும் இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா நான் டைரக்டாவே கொடுக்கறவங்களே இருக்காங்க. சில பேர் வந்து கிளைண்ட்டை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து சில விஷயங்களை இப்படி அப்படியும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுக்கு பேர் வந்து எக்லெக்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் கலந்து கொடுத்தா
எக்லெக்டிக் கவுன்சிலிங் சொல்லுவோம். இப்போ இந்த மூணுல எது பெட்டர் அப்படிங்கிறத நீங்களே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் டைப் பண்ண முடியுமா? டியா, என்னா, ஈயா? எந்த எந்த கவுன்சிலிங் மெத்தட் பெட்டராக இருக்கும்? பெரும்பாலும் இ பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாருக்கும் நான் இப்படித்தான் ஒரு மனநிலையில் இருப்பேன் அப்படின்னு நீங்க போக முடியாது. அப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஒரே கிளைண்ட்டுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். குறிப்பாக வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, இவங்கெல்லாம் சில பாயிண்ட்ஸ் வந்து சில நேரங்களில் அவங்களால எடுக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க என்ன பண்ணணும்? சில பாயிண்ட்ஸை வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 3 விஷயங்களும் நமக்கு பேசிக்கலி கவுன்சிலிங்ல உள்ள விஷயம் அப்படிங்கறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப கவுன்சிலிங் உள்ள ஃபார்மட்டு, கவுன்சிலிங் உள்ள ஸ்கில் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த செஷன்ல வந்து டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ஏன் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்குடைய ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் பண்றோம். வெல்கம் பண்றதுன்னா என்ன? கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வரும்பொழுது ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வராங்க, நம்மளை பாக்குறாங்க இல்லையா? ஒரு இம்மீடியட்டாக நம்ம ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்மீடியட் அட்டென்ஷன். நம்ம வந்து எப்பயுமே பிஸியா தான் இருப்போம், பட் இது செஷன் வரும்பொழுது அந்த செஷன்ல நமக்கு கவனம் இருக்கணும். அது கிளைண்ட்டுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அப்ப அந்த நேரத்துல போன் பார்த்துட்டு இருக்கிறதோ, வேற யார்ட்டையோ போன்ல பேசுறதோ, அந்த விஷயங்களை வந்து இல்லாம பார்த்துக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அது பெஸ்டா இருக்கும். கவுன்சிலிங்ல அதே மாதிரிதான். ஏன்னா ஒரு கவுன்சிலர் நம்பி ஒருத்தன் வரான்னு வைங்களேன், அவன் வந்து ஈவன் ஒரு ஒரு ஹஸ்பண்ட சொல்லாத விஷயம், ஒய்ஃப்ட சொல்லாத விஷயம், பேரண்ட்ஸ சொல்லாத விஷயத்தை கூட யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா கவுன்சிலர் சொல்லுவான். இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாத பல ரகசியங்கள் எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு, யார்கிட்ட வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலர்கிட்ட தான். எந்த நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க? நீங்க வந்து அதுக்கு கேப்பபிள். ஒன்னு, நீங்க பிரைவசியை மெயின்டைன் பண்றீங்க. ரெண்டாவது, உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அது வராங்க. அந்த நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த முதல்ல வரக்கூடிய அந்த நம்பிக்கையை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம எது பண்ணாலுமே அதை உள்ள வாங்குறது கஷ்டம். நீங்க வந்து ஒரு கேப்பபிளான ஆள்னு தெரியணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய படிப்பை வச்சு மட்டும் இல்ல, நீங்க பண்ணக்கூடிய கேர் பண்றதை வச்சு. அப்போ வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து எப்பயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல கிடைக்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மிஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் சான்ஸ் மட்டும்தான். அப்போ வரக்கூடியவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். எப்படி? உங்களுடைய அணுகுமுறை. ஏன்னா பொதுவாகவே ஒரு ஒரு 90 செகண்ட்ல நம்ம பொதுவாகவே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம்? ஜட்ஜ் பண்றோம். நம்ம வந்து ஜட்ஜ் பண்றதன் மூலமாக ஒரு தீர்வு எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வேற. பட் நீங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒருத்தங்களை நீங்க பேசுனீங்கன்னா, நார்மலாக ஒரு ஒரு வித்தின் ஒரு 90 செகண்ட்ஸ்ல, ஒரு 1-1.5 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவன் அவன் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஆள் யாரு, கோஆப்ரேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே கவனிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உள்ளது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை மிஸ் பண்ணக்கூடாது, பீயிங் அ கவுன்சிலர். ஏன் அதே மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் எதுக்கு முக்கியம்னு சொன்னா, ஒரு தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு. இவர் வந்து நம்மளோட கொஞ்சம் தெரிஞ்சவர், இவர் கொஞ்சம் விவரமான ஆளு, இல்லைன்னா எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? ஏன் நீங்க சொல்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களால தீர்வு கொடுக்க முடியும், இல்ல தீர்வு நோக்கி கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை எப்படி வரும்? அப்ப அந்த தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு தெரபிஸ்டாக, கவுன்சிலராக நீங்க வந்து அந்த இம்ப்ரெஷனை ஏற்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். ஸோ அது அதே மாதிரி ஒரு கவுன்சிலருக்கு ஒரு ஜெனியூனஸ், ஒரு ஃபேக் இல்லாம, பல நேரங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நம்ம பொதுவாக டீச்சர்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் போகும்போது சொல்லுவோம், டீச்சர்ஸும் சரி கவுன்சிலர்ஸும் சரி, இந்த ஜெனியூனாக நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு நேச்சர் இல்லைன்னு வைங்களேன், இந்த ஃபீல்டை எடுக்காம இருக்கிறது நல்லது. நிறைய ஃபீல்டு இருக்கு, நீங்க அதுக்கு போயிடலாம். உங்களால வந்து ஒரு ஒரு ஜெனியூனா மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வரல, இல்லை எண்ணம் இல்லைன்னு வைங்களேன், இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பொறுமை வேணும், லிசனிங் வேணும். ஸோ உங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய பிரச்சனைகளை எம்பத்தைஸ் பண்ண தெரியணும், அவங்க இடத்துல நின்று பார்க்கணும். சரியா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, நான் கொஸ்டின் ஆன்சர் கொஞ்சம் கடைசியில் வச்சுக்கலாமா அலிவுசேன்? கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கடைசியில டைப் பண்ணுங்க, இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க, நம்ம சொல்லுவோம். பேசிக்கா உள்ள சில விஷயங்கள் முடிச்சிடும். அப்போ அந்த அந்த ஃபேக் பண்ணாம சும்மா நடிக்கிறது இல்லை, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அந்த ஆர்வம் இருக்கணும். நம்ம பொதுவாக நம்ம சொல்றதுதான். டீச்சர்ஸ் அதே மாதிரி தான், கவுன்சிலர்ஸ் மட்டும் டீச்சர்ஸ் அதுதான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்படுத்தக்கூடியவர்கள். டீச்சர்ஸ்ங்கிறவங்க ஒரு அத்தனை டாக்டர்ஸையும் அத்தனை இன்ஜினியர்ஸையும் சமூகத்துல வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள், உருவாக்கக்கூடியவர்கள். அப்ப அவர்களிடத்துல வந்து அந்த அந்த பொறுமையும் அவர்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய அந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கணும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். அதே மாதிரி கவுன்சிலிங்லயும் அதே மாதிரிதான். ஏன்னா பல நேரங்களில் வந்து ஒரு டாக்டர்ஸ் அந்த மெடிசின் கொடுக்கக்கூடிய மெடிக்கல் டாக்டர்ஸ் இருந்தாலும் கூட
அவர்களை தாண்டி பல நேரங்களில் மன ரீதியாக ஒரு சூசைடு போற ஒருத்தனை ஒரு 2 வார்த்தை பேசி உங்களால மாற்ற முடியுதுன்னு சொன்னா வேற யாரால முடியும்? இறைவனுடைய கிருபை எல்லாமே. பட் இறைவன் உங்கள் மூலமாக ஒரு சூசைட் பண்ணக்கூடிய ஒருத்தனை மாத்துறீங்க. அந்த மாத்துறங்கிறது அது ஒரு மனுஷன் மட்டும் மாத்தல, ஒரு குடும்பத்தை மாத்துறோம். ஒரு ஒட்டுமொத்த ஒரு 5-6 பேருடைய வாழ்க்கையை மாத்துறாங்க. அது ஒரு நபர் இல்லாம இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் எவ்வளவு சங்கடங்களையும் அந்த குடும்பம் சந்திக்கும். அப்ப நீங்க அந்த ஒரு மனிதனை ஹெல்ப் பண்ணல, ஒரு குடும்பத்தை நீங்க ஹெல்ப் பண்றீங்க, ஒரு சமூகத்தை நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அப்ப நீங்க இது பண்ணக்கூடிய இந்த பணிங்கிறது மற்ற எல்லா ப்ரொஃபஷனோட நோபலானது நான் சொல்லுவேன். மற்ற எல்லா ப்ரொஃபஷனோட நோபலானது. இப்ப பல நேரங்கள் வந்து டாக்டர் சொல்லுவாங்க நோபல் ப்ரொஃபஷன், அட்வொகேட் சொல்லுவாங்க நோபல் ப்ரொஃபஷன்ட்டு. அதை தாண்டி ஒரு நோபலான ப்ரொஃபஷனாக நம்ம பார்க்குற இந்த கவுன்சிலிங் ஃபீல்டு ஏன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய, மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பண்றோம். அப்போ வந்து ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்தை பண்றதுங்கிறது இந்த ஃபீல்டுக்கு போக தேவையில்ல அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். அதுக்கு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஃபீல்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங் வரும்பொழுது ரூம் அரேஞ்ச் பண்றது, வெல்கம் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப வெல்கம் பண்றதுன்னு சொன்ன உடனே நமக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஓகே நான் சொல்றேன். நோபல் ப்ரொஃபஷன் தான், ஃபீஸ் தான் கம்மின்ட்டு. ஆமா, ஃபீஸ் கம்மிங்கிறது நம்ம மனசுல வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி கிடையாது. அதாவது 1 மணி நேரத்துக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு 1500 2000 சார்ஜ் பண்ணுவோம்ட்டு. பட் 5000 சார்ஜ் பண்ணக்கூடிய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. 10,000 கொடுத்தாலும் அப்பாயின்மெண்ட் கிடைக்காத கவுன்சிலர்ஸும் இந்த சமூகத்துல இருக்காங்க. அப்போ அந்த ஃபீஸ் கம்மிங்கிறது நமக்காக வகுத்து கொண்ட நம்ம திறமை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட். கவுன்சிலிங்லாம் ஃபீஸே கிடையாது. நீங்க கேட்கறது தான் ஃபீஸ். உலகத்துல ஒரு ஃபீஸ் இருக்கும், பட் உங்களுடைய திறமைங்கிறது அதை வச்சுதான் ஃபீஸ். நீங்க கேட்கறது தான் ஃபீஸ். உலகத்துல வச்சிருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து உங்க ஃபீஸா இருந்ததுன்னா நீங்க உலகத்துல இருக்கிற மாதிரி கவுன்சிலிங் பண்றீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணணும், எக்ஸ்ட்ராவா நமக்கான அந்த ஸ்கில்ல வளர்க்கணும். அதுதான் உள்ள விஷயம். அப்ப அப்படி பண்ணணுமா, அப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த விஷயங்கள் தான் நம்ம லேர்ன் பண்ணணும். அதனால இந்த ப்ரொஃபஷன் எந்த ப்ரொஃபஷனும் சரி, எல்லாரும் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாரும் வாங்குற மாதிரி நம்மளும் வாங்குவோம். எல்லாரும் பண்ண முடியாத மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் வித்தியாசமாக. அதுதான் உள்ள விஷயம். சரியா? பாத்தீங்களா, லட்சுமி வந்து பெங்களூர்ல இருக்காங்க. 10,000 பேர் 10,000 ரூபாய் கேட்கறாங்க. நீங்க யாராவது நம்ப முடியுதா? நான் அதான் சொன்னேன், நீங்க வந்து 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குங்க. இப்ப நம்மள்ட்ட பல பேர் கேட்டிருக்காங்க, பர்சனல் கவுன்சிலிங் நம்ம பண்றது இல்ல, எவ்வளவு வேணும்னு கேட்டிருக்காங்க. 10,000 ரூபாய் இல்ல, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இல்ல நான் பண்றது இல்லை, ஏன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது, 2வது தடவை ஃபாலோ பண்ண முடியாது. அதனாலதான் நான் வந்து ஒரு ஜெனரல் செஷன் இருக்கேன், கவுன்சிலர்ஸ் உருவாயிருக்காங்க, கவுன்சிலர்ஸ் பண்ணுவாங்க. இப்ப என்னால பர்சனல் கவுன்சிலிங் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கேட்குறீங்கன்னு கேட்கக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ நம்ம அதோட வேல்யூஸை நம்ம தான் உருவாக்கணும். சரியா? அதனால வந்து அந்த கவுன்சிலிங் உலகத்துல வாங்குற ஃபீஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபீஸ் அளவுகோல் கிடையாது. சரியா? அஃப்ரா, நீங்க சொல்ற 5,000 வேற, நீங்க சொல்ற 5,000 வந்து ஸ்ரீலங்கா 5,000. லட்சுமி சொல்ற 10,000ங்கிறது இந்தியாவினுடைய 10,000. ஸ்ரீலங்கன் 5,000 இந்தியன் அமௌண்ட்ல 1,500 ரூபாய். சரி, அது இங்க கம்மி ரொம்ப. சரியா? ஜெசிமா போட்டிருக்காங்க பாருங்க, பெர் செஷன் வந்து 8,000 போட்டிருக்காங்க. இங்கேயே சென்னையில இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். புரியுதுல? அதுதான் உள்ள விஷயம். கவுன்சிலிங்க்கு மெடிசின் மட்டும் கிடையாது, கவுன்சிலிங்காக உள்ள விஷயங்கள். ஷெரீஃபா போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆங்கிள் தான் நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா அந்த ஆங்கிள் அப்படி இல்ல, பெரிய ஃபீல்டு. ஏன்னா ஆட்கள் ரொம்ப கம்மி. நீங்க வந்து இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு கவுன்சிலர்ஸனுடைய நீங்க பர்சன்டேஜ் போட்டீங்க, சைக்காலஜி பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. கோவிடுக்கு பிறகுதான் கொஞ்சம் சைக்காலஜி சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு சமூகத்துல. அதுக்கு முன்னாடி கிடையாது. முதல்ல நிறைய காலேஜ் சீட்டு ஃபில் ஆகாது. இன்னைக்கு வந்து படிக்க முடியலன்னு வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவேர்னஸ் கூடி இருக்கு, இப்பதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொபோர்ஷனல் ரொம்ப கம்மி. எத்தனை சைக்காலஜி உங்க ஏரியால இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல. எத்தனை கவுன்சிலர்ஸ் இருக்காங்க? இந்த ஃபீல்டுக்கான அந்த வாய்ப்புங்கிறது ரொம்ப பெரிய வாய்ப்பு, சாதாரண வாய்ப்பு கிடையாது. 2வது வந்து கவுன்சிலர் மட்டும் கிடையாது, கோச்சாக, ட்ரைனராக, அப்படிப்பட்ட விஷயங்கள். இப்ப ஷரீஃபா சொல்றாங்க 16,000 ரூபாய் பே பண்ணிருக்காங்க ஒரு செஷனுக்கு. 16,000 ரூபாய் சென்னையில. எல்லாம் நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பண்ற விஷயங்கள் தான் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். யா ரைட். அப்ப இந்த மாதிரி வெல்கம் பண்ணக்கூடிய கிளைண்ட்டை எப்படி வெல்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நம்ம வந்து இந்த வெல்கம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஷேக்கிங் பார்த்துரும், ஹேண்ட் ஷேக் பண்றது. ஹேண்ட் ஷேக் பண்றது இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒரு சேம் ஜெண்டரோட, ஒரே ஆண் பெண் அவங்களோட ஹேண்ட் ஷேக் பண்றது பத்தி தான் பேசுறோம். ஹேண்ட் ஷேக் பண்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து மாறுபாடு இருக்கும். கலாச்சார ரீதியாக, மத ரீதியாக,
ஆப்போசிட் ஜெண்டரோட பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்கவுங்களுடைய அந்த மதிப்பீட்டை பொறுத்து, அவங்களுடைய வேல்யூஸை பொறுத்து, இன் ஜென்ரல் வரக்கூடிய கிளைண்ட்டை எப்படி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஷனாக நம்ம மைக்ரோ ஸ்கில்ஸ்ல பார்க்குறோம். இது சம்பந்தமாக உள்ள அலைடு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு இன்ட்ரோடக்டரி செஷனுங்கிறதால பேசிக்கா இது ஒரு ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிற அந்த விஷயத்த முதல்ல பார்ப்போம். இப்போ 4 விதமாக நீங்க வந்து ஹேண்ட் ஷேக்கை பார்க்கலாம். ஹேண்ட் ஷேக்கை வந்து 4 விதமாக நீங்க பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பாம் அப் பொசிஷன். பாம் அப், இதுதான் வந்து பாம் அப். இந்த பாம் இருக்குல்ல, இந்த பாம் வந்து மேல பார்த்த மாதிரி, இதுக்கு பேர் பாம் அப் பொசிஷன். நீங்க கை கொடுக்கும் பொழுது இப்படி போய் கொடுக்க கூடாது. இப்ப சொல்லும்போது நிறைய பேர் நினைக்கலாம், கையை கொடுக்கும்போது இப்படி யார் சார் போவாங்கன்ட்டு. இப்படி போவாங்கங்கிறத மேட்டர். போய் பார்த்துருக்கீங்களா இல்லையா? கை கொடுக்கும்போது இப்படி போக மாட்டாங்க, இப்படி போவாங்க. சரியா? அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன் எப்படி போகணும், எப்படி போகக்கூடாதுங்கிறது. பாம் அப் பொசிஷன் கிளியர் ஆயிடுச்சா? பாம் அப்புங்கிறது இது. இது பாம் வந்து மேல தெரியுது. ரெண்டாவது பாம் டவுன். பாம் டவுன் பொசிஷனுங்கிறது இது. இந்த பாம் வந்து கீழே இருக்குது. இப்படி இப்படி போவாங்க சில பேர் கை கொடுக்கறதுக்கு. இப்படி போறதுங்கிறது பாம் டவுன். மூணாவது பாம் க்ளோஸ்டு. பாம் க்ளோஸ்டுங்கிறது இப்படி போவாங்க சில பேர், கை கொடுக்கறதுக்கு தான். கையை வந்து திறந்து மூடும் இப்படி போவாங்க. 3. 4வது ஃபிங்கர் பாயிண்டட் பொசிஷன். இப்படி போவாங்க, கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கண்ணை குத்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்படி இப்படி போகும்போதே இப்படி போறது. அப்படி நீங்க கையை கொடுக்க வரீங்களா, என்ன பண்ண வரீங்கன்னு மற்றவங்க கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி போகக்கூடாது. சரியா? அப்போ இது 4 பொசிஷன்லயும் பல நேரங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கை கொடுப்பாங்க. அப்ப கை கொடுக்க போகும்போது முதல்ல உங்களுடைய அந்த போஸ்டர் வந்து ஒரு ஓப்பன் போஸ்டர்ல இருந்து கை கொடுக்கணும். கைகளை க்ளோஸ் பண்றதோ இல்ல கைகளை வந்து மற்ற மற்ற பொசிஷன்ஸ் இல்லாம ஒரு கால்களையும் கூட கிராஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு நீங்க கை கொடுக்கறது பெட்டர். எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஓப்பன் போஸ்டருங்க அதுதான். இது வந்து க்ளோஸ் போஸ்டர். இது பொதுவாக வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையும் சரி, சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நான் அட்டன் பண்ண சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இப்படி வந்து உட்கார்ந்தோம்னா 10 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. நான் சொல்றது அப்போ என்ன, அந்த மாதிரி ஃபைன் கட்டினாலாம் இருக்கு. இப்படி நீங்க உட்கார்ந்தாலோ இல்லை கால் அப்படி கிராஸ் பண்ணி உட்கார்ந்தாலோ 10 ரூபா ஃபைன். எதுக்குன்னா அந்த பழக்கத்தை உருவாக்குறதுக்காக. இது வந்து பொதுவாக ஒரு லேர்னிங்கை பாதிக்கும். இது வந்து க்ளோஸ் போஸ்டர்பாங்க. இது வந்து கான்ஃபிடன்ஸ் குறைவாக காமிக்கும். சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிறது தயார் இல்லைங்கிற காமிக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறதால இது இது இருக்கக்கூடாதும்பாங்க. இப்போ குளிர்காக இருக்கு, ஏசி போட்டிருக்கோம், இல்லை வந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடங்களில் குளிருது, அதுக்காக பண்ணுறதுங்கிறது வேற. அந்த இடத்துல போய் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறது கிடையாது. அது கம்ஃபர்ட்டுக்காக பண்ணுறது. சில நேரம் உட்காரும் பொழுது சும்மா கம்ஃபர்ட்டுக்காக உட்காந்துருப்பீங்க. இப்போ சொல்லும் போதே வந்து எத்தனை பேர் கையை கட்டிட்டு இருந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. இப்போ சொல்லும் பொழுது கையை கட்டிக்கிட்டே சரி ஓகே கையை எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்தவங்க எத்தனை பேருங்க? எடுத்தீங்களா இல்லையா? எடுக்கலையா? பார்த்தீங்களா? ஓப்பன் தான். இப்பெல்லாம் ஓப்பன் தான். ஓகே ஓகே ஓகே, அருமை அருமை. அது ஓப்பன் பொசிஷனுங்கிறது இந்த இந்த கான்செப்ட்ல நீங்க இருக்கிறது பெட்டர். அப்போ ஏன் வந்து ஒரு கையை இப்படி கொண்டு போகக்கூடாது, கையை வந்து ஏன் இப்படி கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, இது வந்து பொதுவா நம்ம இப்படி இதுக்கு எங்க போவோம்? இந்த பொசிஷனை ஒரு இடத்துல பயன்படுத்தும். எந்த இடத்துல பயன்படுத்தும்? பிச்சை எடுக்கும்போது பயன்படுத்தும் இல்லையா? இப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கறதுக்கு, மற்றவங்கள்ட்ட யாசகம் கேட்கறதுக்கு, ஒரு நீடு டு பெக் சம்திங் அப்படிங்கிறது தான் இதுக்கு போகும். இது வந்து ஆக்சுவலி நம்ம மனசுல பதிவான விஷயத்தினாலதான் இப்படி போறோங்கிறாங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னா, உங்க மனசுல இப்படி நீங்க போனீங்கன்னா உங்களை சப்மிசிவா காமிக்கிறீங்க, உங்களை கீழே காமிக்கிறீங்க, உங்களை இன்ஃபீரியரா காமிக்கிறீங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு, அப்படி போகாதீங்கன்னு சொல்லுது. பயன் புரியுதா? அப்ப இப்படி போகக்கூடியவர்கள் மனநிலை. நம்ம மற்றவங்களை கேட்கும்போது தான் அப்படி போவோம். அப்ப நம்ம கேட்கும்போது நம்ம கொடுக்குற நிலைமையில இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்ப இப்படி இப்படி கை இப்படி போயிடக்கூடாது. பல நேரங்கள்ல வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, உன் கை எப்படியும் இப்ப இருக்கக்கூடாதுடா, இப்படி இருக்கணும்ட்டு. அது அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு சொல்லலை. அவங்க மீன் பண்ணது என்னன்னா, நீ கொடுக்குற கையா அவன் கையா இருக்கக்கூடாது, நீ வாங்குற கையா இருக்கக்கூடாது, கொடுக்குற கையா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? வேற கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை உண்மையை கேள்வி பண்ணுமா? கேள்வி சரிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், நீ கேட்கக்கூடாது யார்ட்டையும், நீ கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கையை வந்து நீங்க போகும்போது இப்படி கொண்டு போகாதீங்க.
சப்மிசிவ் பொசிஷன். உங்க மனசுல வந்து நீங்க கொஞ்சம் இன்ஃபீரியா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறது தான் இந்த இது. அப்ப இந்த மாதிரி கையை எடுத்துட்டு போகக்கூடாது. ரெண்டாவது பொசிஷன், சரி அப்ப இப்படி எடுத்துட்டு போலாமா, இது கொடுக்குற கை தானே அப்படின்னா அப்படியும் எடுத்துட்டு போக தேவையில்லை. ஏன்னா அதுக்கு பேர் சொல்றாங்க டாமினன்ட் பொசிஷன், டாமினன்ட் ஹேண்ட் ஷேக். உங்க மனசுல உங்களை அறியாமல் நீங்க கொஞ்சம் உயர் உசத்தியாக பெரிய ஆளாக உங்க மனசுல இருந்தா கை இப்படி போகுமா. இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே கை வழக்கமா கொடுக்குற ஆளுங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுத்தியே இருப்பாங்க. சரியா? அப்படி இப்படி இப்படி இப்படியா இப்படி இப்படி நீங்க போனீங்கன்னாவே நீங்க டாமினேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை கொடுக்கும் கைங்கிறத தாண்டி அது கைக்கு மட்டும்தான், அது கொடுத்தலுக்கு மட்டும்தான். இந்த இடத்துல ஒரு டாமினேஷன் இருக்கும். இப்படி போகக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தாது. கை கொடுக்கறதுங்கிறதே அந்த ஒரு பிளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தானே. அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு. அதே மாதிரி விரலை காமிச்சு நீங்க போகக்கூடாது. விரலை காமிக்கிற மாதிரி அந்த பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி போகக்கூடாது. ரெண்டாவது விரலை காமிக்கவே கூடாது. ஒரு கவுன்சிலிங்லயும் சரி, ஒரு ட்ரைனிங்லயும் சரி, நீங்க இந்த விரலை காமிச்சு பேசவே கூடாது எப்பயுமே. ஏன்னா இந்த விரலை காமிக்கிறது வேற ஒண்ணு குறிக்கும். எதை குறிக்கும்? நீங்க விரலை காமிக்கிறதுங்கிறது இப்ப காமிக்கிறது தப்புன்னு சொல்றதை காமிக்கும், ஆர்டரை காமிக்கும், கண்டிக்கிற மாதிரி காமிக்கும், மற்றவங்களை வந்து பிளேம் பண்ற மாதிரி இருக்கும். உன அப்பயே சொன்னலடா அப்படின்ட்டு பல்ல கடிச்சிடுவான். அது கை வந்து அப்படிதான் சொல்ற பேச்சு கேட்கல தொலைச்சிடுவான்ட்டு. அவ என்னன்னா இந்த விரலை வச்சுதான் மிரட்டும். அப்ப நீங்க ட்ரைனிங்ல வந்து நீங்க பேசுற வார்த்தை என்னவா இருந்தாலும் நம்ம எல்லாம் உற்சாகமாக இருக்கணும், நம்ம எல்லாம் வந்து சொல்றபடி செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து மத்தவங்களுக்கு வந்து கமாண்டா பதியுமா. கமாண்டானா அவனுக்கு கட்டாயப்படுத்துற மாதிரி பதியுமா. அப்ப நீங்க கட்டாயப்படுத்தலாங்க. ஆனா பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா பின் பாயிண்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க வந்து அது அவங்களை வந்து குத்தி காமிக்கிற மாதிரி ஆயிடுது. இது ஏன் பண்ணல, அப்படி பண்ணல, 4 மணிக்கு வர சொன்னீங்க வரல, 15 நிமிஷம் நீ லேட்டு. அதுக்கு அதை காமிக்கும் போதே ஒரு நெகட்டிவ் மைண்டுக்கு போறான். அவனுக்கான மனநிலை அப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் உள்ளது. அப்போ கவுன்சிலிங்லயும் ட்ரைனிங்லயும் இப்படி விரலை காமிச்சு பேச வேணாம். உங்க அம்மா என்னம்மா சொன்னிச்சு, உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு. அப்ப நம்ம அந்த பொண்ணு நினைக்கும் நான் வந்து தப்பு பண்ணலேன்ட்டு. நீங்க பேசுற வார்த்தை கரெக்ட் தான், ஆனா இந்த பாடி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இடிக்குது. சரியா? அப்போ அந்த விஷயங்களை தவிர்க்கணும். அது காமிக்கவே கூடாதுங்கும் போது கை கொடுக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது. சரியா? இப்ப இந்த 2 பேர் இருக்காங்க. இப்ப யார் யார் என்ன பொசிஷன்ல இருக்காங்க? புத்தின் ஒரு பொசிஷன்ல இருக்காரு, ஒபாமா ஒரு பொசிஷன்ல இருக்காரு. இந்த 2 பேரும் 2 பொசிஷன்ல இருக்காங்க. என்ன பொசிஷன்ல இருக்காங்க? ஒபாமா இருக்கிறது இன்ஃபீரியராக, சப்மிசிவாக இருக்காரு. தன்னடக்கம்ங்கிறதுலாம் வேற. நீங்க தன்னடக்கம்ங்கிறது கையை கொண்டு போறதுல வச்சு காமிக்க தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பழக்கத்துல காமிக்கலாம். அப்ப நீங்க கையை கொண்டு போய் காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ புத்தினுடைய இன் ஜெனரல் நேச்சர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ அவர் இந்த பாவ பொசிஷன்ல தான் பல இடங்கள்ல போயிருக்காருங்கிறது தான். அவருடைய பேச்சிலையும் உங்களுக்கு தெரியும். அவருடைய அந்த தன்னம்பிக்கை, அந்த பேச்சு, அந்த விஷயங்கள் எல்லாமே அதை கனெக்ட் ஆகுதுங்கிறதுக்காக சொல்றோம். எந்த அளவுக்கு அவன் அந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. அப்ப இது 2 பொசிஷனுமே, ஒண்ணு சப்மிசிவ், நான் எதுக்கு சப்மிசிவா போகணும், இன்னொருத்து நீ எதுக்கு டாமினேட் பண்ணணும். அப்ப இந்த 2 விஷயங்களும் வந்து இதுல இருந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில உள்ள விஷயம். இப்ப நீங்க புத்தினுடைய இன்னொரு போட்டோவை பாத்தீங்கன்னா இது தெரியும். இதில் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து இவர் டாமினேட்டா தெரிவாரு, ட்ரம்ப் டாமினேட்டா தெரிவாரு. அவரே நம்மால் வந்து நீ கையை மாத்தினாதான் வைப்பங்கிற மாதிரி நிக்கிறாரு பாத்தீங்களா. அந்த அவர் பாக்குறதே கையை கொண்டு வரலன்னா பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. அவர் பாக்குறதே வந்து நீ கையை ஒழுங்கா திருப்புறியா இல்லையா அப்படின்ட்டு. ஒரு திருப்பெல்லாம் கொடுக்க மாட்டாரு, காலை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இப்ப பாக்குற பார்வை பார்த்தீங்கன்னா இப்படி வந்தா கை, இல்லைன்னா காலு, 2ல 1 அவர் ஒரு முடிவோட தான் இருக்காரு. எங்க போனாலும் வந்து கையை ரெடியா வச்சிருக்காரு, அவங்க வர்றதை பொறுத்து எதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ சில பேருக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து அதுல இருக்கும். ரைட். அப்ப எப்படிதான் கொடுக்கணும்? இந்த கையை கொடுக்கறதுல இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா, நம்ம ஆடுங்க கையை கொடுத்துட்டு இருந்தா இப்போ இது இவ்வளவு விஷயத்த யோசிக்க வேண்டியதா இருக்கான்ட்டு. இது எல்லாமே மேட்டர். ஏன்னா நம்ம ஏன் மைக்ரோ ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம்னா, நீங்க கையை கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு பெரிய மேட்டர். ஏன்னா நீங்க கிளைண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கைங்கிறது வெறும் கை அல்ல. அவனுக்கு கொடுக்கறது என்னது? அங்க கொடுக்கறது நம்பிக்கை. சில நேரங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வரும். அப்போ இது அதான் வந்தது. அப்போ சாதாரணமாக அவனை வந்து நீங்க உற்சாகப்படுத்தல, அவங்கள வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம், ஒரு கான்பிடன்ஸை கொடுக்குறோம். அப்ப நீங்க சரியா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். நமக்கு இந்த மீனிங் எல்லாம் தெரியலனாலும் கூட நம்ம மனசுல இருக்கிற விஷயம் தான் நடக்குதுங்கிறதால தான் சொல்றோம். அப்ப எப்படிதான் கொடுக்கறது அப்படின்னா,
அந்த கொடுக்கக்கூடிய மெத்தடை தான் பார்ட்னர்ஷிப் ஹேண்ட்ஷேக்னு சொல்றோம். பார்ட்னர்ஷிப் ஹேண்ட்ஷேக். பார்ட்னர்ஷிப் ஹேண்ட்ஷேக்னா கையை இப்படி கொண்டு போகணும். அளவான தூரத்தில் நின்று கையை நீங்க இப்படி கொண்டு போய் கையை இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் ஹேண்ட்ஷேக். அந்த ஹேண்ட்ஷேக் தான் நல்லதாக இருக்கும். நீ நானும் சமம். இதுதான் கவுன்சிலிங்ல உட்கார சீட்ல இருந்து, உட்காரக்கூடிய முறையிலிருந்து, பேசக்கூடிய விதத்திலிருந்து ஒரு பார்ட்னராக இருந்துதான் என்ன பண்ண முடியும், கிளைண்ட்டை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து, அதாவது ஃப்ரெண்ட்லியாகன்னு சொன்னா அந்த பேச்சுவார்த்தையில அதுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிடக்கூடாது. கிளைண்ட் வேற நம்ம வேற. ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தா அப்புறம் நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. சரியா? ஓகே, ஓகேங்க. எல்லாம் சரிதான். ஆன்லைன்ல என்ன பண்றது, கையை கொடுக்காதீங்க. கொடுக்கறது தான், நேரில் பார்த்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா சும்மா காமிங்க. நீங்க இப்படி காமிங்க, அவர் அப்படி காமிக்கிட்டு 2 பேரும் இப்படி ஸ்க்ரீன்ல முட்டிக்குங்க இப்போ சந்தோஷத்துக்கு. அப்படி காமிச்சா நல்லா இருக்கும் உங்களுக்கு சொன்னா அது பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேருக்கும் அந்த விஷயங்கள் என்ன வேற ஜஸ்ட் எதாவது காமிங்க. சரியா? முகத்துல காமிங்க. அப்போ இது வந்து நமக்கு என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஈக்குவலா இருக்குங்கிறது நம்பிக்கை ஏற்படுத்தும். அப்ப இதுதான் பார்ட்னர்ஷிப் ஹேண்ட்ஷேக். அப்போ 3 விதமாக நம்ம வந்து பார்த்தோம் இதுல. இது டாமினேஷன், கையை மேல இருந்து கொடுக்கறது, அதாவது பாம்பை கீழே வச்சு கொடுக்கறது, பாம்பை டவுன் பண்ணி கொடுக்கறது. இது ஈக்குவாலிட்டிங்கிறது பார்ட்னர்ஷிப். இது பாம்பை சப்மிசிவாக கீழே வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ரைட்? ஸோ இவ்வளவுதான் இருக்கா, வேற எதுவும் கையை கொடுக்கறதுல இருக்கான்னா இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு. நம்மளை தெரியாமல இந்த விஷயம் பண்ணியிருப்போம், நம்மளை தெரியாமல நிறைய பேர் நம்மள பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஹேண்ட் ஷேக் இருக்குல்ல, நம்மள தெரியாம இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சு இருந்திருப்போம். சரியா? பாம் டவுன் தர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சில பேர் நீங்க கையை கொடுக்குறங்க பேர்ல கையை கீழே தள்ளுவாங்க, பாத்துருக்கீங்களா? இப்ப நீங்க கையை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கையை வச்சு வச்சு அழுத்துவாங்க. இப்ப நீங்க அழுத்தும் பொழுது கை உங்களுக்கு வந்து கீழே போகும். நீ கையை கொடுக்கணும், நீ கையை கொடுக்கணும், அவ்வளவுதானே. எதுக்காக நான் போட்டு அழுத்துறேன்ட்டு அது சில நேரங்கள் அந்த டாமினன்ட் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கணும்ல, மனசுல உள்ள விஷயங்கள் அப்படி இருக்குங்கிறது நம்ம கரெக்டா கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றது. சார் இதெல்லாம் வேணும்னா பண்றாங்க, தெரியாம தானே பண்றாங்க. தெரியாம பண்றாங்க, ஓகே, அவங்க தெரியாம பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நல்லது தானே. நீங்க போயிட்டு அழுத்த தேவையில்ல. பாயிண்ட் புரியுதா? நீங்க வந்து நல்லதுன்னு நினைச்சிட்டு அதை பண்ண தேவையில்ல. அதுதான் பாயிண்ட். இதுல பாயிண்ட் கிளைண்ட்டுக்கு தெரியாம தான் கொடுக்குறாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சா நல்லது தானே. நீங்க கிளைண்ட்டுக்கு இப்படி போக தேவையில்ல, நீங்க கிளைண்ட் போட்டு அழுத்த தேவையில்ல. பாயிண்ட் அதான் மேட்டருங்க. கிளைண்ட்டை திருத்துறதுக்காக இல்ல, இது கவுன்சிலருக்கான பாடம். இது கிளைண்ட்டுக்கான பாடம் கிடையாது. அவனுக்கு போய் நீங்க எந்த கிளாஸ் எடுப்பீங்க? அவன் ஏற்கனவே கிளாஸ் எடுத்து டென்ஷன் ஆகி தான் இங்க வந்திருக்கான். அவனால முடியாம அவனை குறைச்சி நீ கையை எப்படி போடுறா அப்படி போடுறான்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதோட அவன் கிளம்பிடுவான். இருக்கிற பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை வேறன்ட்டு. அவனுக்கு கிளாஸ் இல்ல, கிளாஸ் நமக்கு தான். நம்ம எப்படி நான் கையை பிடிக்கணுங்கிறது தான். சரியா? தேவையில்லாம கையை பிடிச்சிடக்கூடாது, பிடிச்சோம்னா பிரச்சனை ஆகும். இதுதான் உள்ள விஷயம். அப்போ அவனுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு கவுன்சிலர் எப்படி நடந்துக்கணும்ட்டு. சரியா? இன்னும் சில பேர் வந்து கையை போடுறானா வந்து அந்த கட்டையை பிடிப்பான், இந்த ரிஸ்ட்டை பிடிக்கக்கூடிய ஆட்கள் இருப்போம். இதெல்லாம் வந்து கை கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. இது வந்து கேஷுவலா நினைச்சிட்டு இருப்போம். கையை சில நேரங்களில் கை ஈரமா இருக்கும், கை ஈரமா இருக்கிற இடத்துல இப்படி கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? கை கழுவுற சாப்பிடும்போது இந்த கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும். கை கழுவி விட்டு சாப்பிட போலான்னு வரும்போது 2 3 பேர் அப்பதான் கையை கொடுப்பாங்க. அப்போ நீங்க வந்து தவிர்க்க முடியாது. நீங்க கையை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் போய் கையை கழுவணும். அதுக்கு அதை ஈரமா வச்சுக்கிறதே நல்லது. இப்போ நீங்க வந்து அதை தொடச்சிட்டு போனீங்கன்னா நீங்க 2 3 தடவை போய் கையை கழுவுற மாதிரி இருக்கும். அதை ஈரமா வச்சுக்கிட்டே நீங்க போனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நீங்க வந்து கையை எப்படிலாம் கொடுங்க, அது பரவாயில்ல. நீங்க கையை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 2 தடவை கழுவுற மாதிரி இருக்கும், 3 தடவை கழுவுற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி நீங்க வந்து கொடுக்கக்கூடாது. இப்படி நீங்க கவுன்சிலிங்ல கொடுக்கக்கூடாதுன்னு தான். நீங்க இது அவுட் ஆஃப் கவுன்சிலிங் நீங்க வெளியே போய் பண்றதுங்கிறது வேற. இப்போ இந்த மாதிரியான அந்த இதை பிடிக்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டை பிடிச்சி போகிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதாங்க. இருக்கு ஏன்னா கடைசியில் முடியல, ஐட்டம் நிறைய இருக்கு. இந்த ஐட்டம் இல்ல, இன்னும் இருக்கு. அடுத்து வந்து பொலிட்டிஷியன் ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. கையை கொடுத்தா கையை மட்டும் தானே கொடுக்கணும், ஒட்டுமொத்த 2 கையும் கொடுப்பான். இன்னொரு கை இருந்தா 2 கை அந்த கை சேர்த்து கொடுப்பான். இப்போ கையை நீங்க கொடுக்கும்போது இப்படி கொடுத்தா போதும். இப்ப நீங்க வந்து சொந்தக்காரங்க இல்ல. இது வந்து இந்த ஹேண்ட் ஷேக் பேர் வந்து பொலிட்டிஷியன் ஹேண்ட் ஷேக். இப்போ 2 கையை பிடிச்சா நீங்க கொடுக்க கூடாது, அது ப்ரொஃபஷனலா இருக்காது. ஏன்னா கையை பிடிக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான மனநிலை இல்லை. ஒரு ஹேண்ட் ஷேக்குங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலை இருப்பாங்க. இன்னும் சில பேர் கை கொடுக்கறதே பிடிக்காது. ஒரு பேச்சுக்காக ஒரு தேவைக்காக கையை பிடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ வந்து 2 கையை வந்து நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. சரியா? ஆமா, இது பொலிட்டிஷியன் ஹேண்ட் ஷேக்கு. நீங்க இந்த ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா ஆட்டை விற்கும் போது இது பண்ணுவாங்க.
அப்படி ரெண்டு ரெண்டு கையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பிடிச்சி அப்படியே விரல வைப்பாங்க. இந்த விரல் பிடிச்சா 1000 ரூபாய், இது 2000 ரூபாய், இது 3000 ரூபாய். அதனால பேரம் பேசுறதுக்காக கடைசியில் பேசிட்டு ஓகே மேல ஒரு துண்டை போட்டு அமௌண்ட்டை மாத்திக்குவாங்க. அங்க வேணா பயன்படுத்திக்கலாம் இந்த ஹேண்ட் ஷேக்கை. அதனால வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு ப்ளீஸ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹேண்ட் ஷேக்கு. இஃப் மென் தென் ஹவு கேன் வி இக்னோர் தெம் நாட். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆப்போசிட் ஜெண்டர் வந்தா கை கொடுக்கறது எப்படி அப்படிங்கறத கேட்கறாங்க. கொடுக்கலாமா வேணாமான்ட்டு நான் அதான் தொடங்கும் போதே சொன்னேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிலீஃப் இருக்கு. இப்போ இன் ஜென்ரலா நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது என்னுடைய பிலீஃபா இருக்கலாம், சரியா? பட் கொடுக்கறதுல என்ன இருக்குன்னு இன்னொருத்தவங்களை பிலீஃபா இருக்கலாம். இப்போ நான் இங்க பேசுறது எல்லாமே சேம் ஜெண்டரை வச்சுதான் பேசுறேன். இந்த இந்த சிக்கல் வந்து எல்லாருக்குமே இருக்கும், எனக்குமே இருந்ததுங்கிறது தான் உள்ள விஷயம். இப்போ 1-2 நேரங்கள்ல ரொம்ப நான் அதை இன்ட்ரோடக்ஷன்ல கூட சொல்லியிருப்பேன். நான் துபாயில இருக்கும்போது தைவான்ல இருந்து ஒரு டீம் வந்தாங்க. அப்ப அந்த டீம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி மெயின் சொல்லிட்டு அவங்க பேரு. அவங்க வந்து எல்லாத்தையும் கை கொடுத்தாங்க, எல்லாரும் கை கொடுத்துட்டாங்க. நான் பொதுவா ஆப்போசிட் ஜெண்டர் கை கொடுக்கறது இல்லை. இப்போ அவங்க வந்து கை கொடுக்குறேன்னு வந்தாங்க. நான் கை கொடுக்கல. விஷ் பண்ணும்போது இப்படி கை வச்சு விஷ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சரியா? அவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒரு ஏதோ தீண்டாமை மாதிரி நினைச்சாங்க. என்னடா இது? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம்தான். அப்போ இருக்கிற எல்லாமே இருந்த ஒரு 10 பேர் கொடுத்துட்டாங்க, இப்ப நம்ம மட்டும் இது கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அவமானமா ஃபீல் பண்ணாங்க. இப்ப அந்த சபையில வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்ல. ஆனா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அவங்க சொன்னாங்க, இப்ப நீ வந்து கையை கொடுக்குறியா நான் கட்டி பிடிக்கட்டுமான்ட்டு. இப்ப அவங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப நீ வந்து இருக்கிறதுல ஈஸியா அவங்க 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒண்ணு நீ வந்து கையை கொடு, இல்லைன்னா அவனை கட்டி பிடிப்பேன். 2ல 1 எது உனக்கு வேணும்ட்டு. நான் சொன்னேன் இது 2மே இல்லாம வேற ஏதாவது யோசிப்போம், நம்ம இந்த மீட்டிங் முடிச்சுட்டு பேசலாம்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வேகமா வெளியே வந்துட்டேங்கிறது தான் உள்ள விஷயம். சில நேரங்களில் இந்த ஆப்போசிட் ஜெண்டரோட டீல் பண்றதுங்கிறது கொஞ்ச நேரத்துல ரூடா இருக்க மாதிரி தெரியும். பட் அவரவர்களுடைய கொள்கைகளை பொறுத்து அவங்க இது பண்ணிக்கலாங்கிறது தான். அதே மாதிரி துபாயில ஒரு ரேடியோ சேனல்ல வந்து பேச போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் வந்து கை கொடுத்தாங்க. கை கொடுக்கல, அதுக்கு கும்பிடு பெட்டர்னு கும்பிட்டாச்சு. ஆனா அவங்களால அதையும் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே இருக்காங்கல்ல. அப்போ அதுவுமே அந்த அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்குமே அவங்க ஃபேஸ்ல வந்து அந்த எனர்ஜி குறைஞ்சிருந்ததை பார்க்க முடியும். இப்படியான சங்கடங்கள் இருக்கு. அதனாலதான் இப்போ ஒய்ஃப் டீம் பேசும்போது ஒய்ஃப் சொல்லுவாங்க, சரி சில நேரங்கள் நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சில சபைகள் நீங்க போனீங்கன்னா சில கூட்டங்கள்ல நீங்க கையை பிடிக்க தேவையில்ல, கையை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க கையை கொடுக்குறேன் நீங்க டிசிஷன் எடுத்தா தானே பிரச்சனை. சில கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த 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 எனர்ஜியில டிஸ்கஷன்ல அந்த இதுல பாத்தீங்கன்னா கையை அவங்க ஆகுன்ட்டு நீங்க நீங்க சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி கை அங்க போயிடும். நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து சுதாரிச்சு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த கை அங்க ஒரு 10 பேர் கையை பிடிச்சி போயிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்டென்ஷனுங்கிறது ஒரு மேட்டர் இருக்கு. நானும் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணி ஒய்ஃப் சொல்லுவாங்கனால ஒரு பெரிய க்ளோஸா போட்டு போறீங்க அந்த மாதிரி இடங்கள்ன்ட்டு. அது எல்லா இடங்களையும் சாத்தியம் இல்லைங்கிறது ஒண்ணு. 2வது சில நேரங்கள்ல ரொம்ப ஈஸியான டெக்னிக்னு சொன்னா பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டுக்கிறது. இப்ப நீங்க வந்து கையை ஃப்ரீயா விட்டா தானே பிடிச்சிட்டீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான சில டெக்னிக்லாம் பண்றது. இப்போ நீங்க அது கஷ்டம் இல்ல, அப்ப கையை தேடுவாங்க, கை காணும். அப்ப கொஞ்ச நேரம் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் முடியும் போது பெரிய சவாலா இருக்கும். இன்ட்ரோ நெட்வொர்க்கிங்ல நடக்கும் பொழுது நீங்க வந்து கையை உள்ள விட்டுறீங்க, இல்ல கையில வேற தட்டு எடுத்துக்கணும். இப்ப நீங்க வந்து சாப்பிட்ற நேரத்துல வந்து இந்த கை கொடுக்க வேணும்னா கையில ஒரு கையில வந்து ஒரு வாட்டர் பாட்டிலையும் இன்னொரு கையில தட்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு. இந்த மாதிரியான சில டெக்னிக்லாம் நீங்க பயன்படுத்தி அந்த நெட்வொர்க்கிங் நீங்க உங்களுக்கு என்னன்னு புரிய வைக்க முடியும். நீங்க கையை கொடுக்கலனாவே பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனை என்னது, அதோட போனதே நெட்வொர்க்கிங் தான். ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றதுக்கு எடுத்த உடனே ரிலேஷன்ஷிப் கட்டாயி போயிடும். சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அவர்கள் இதுதான் சரி தப்புங்கிறது இல்லை. அவரவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் அவங்களுடைய பிலீஃப் இதை பொறுத்து அவங்க பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரியா? அப்போ இந்த பொலிட்டிஷியன் ஹேண்ட் ஷேக்குங்கிறது ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கள்ட்ட பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பண்ணலாம், ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த மாதிரி பண்ணலாம், இல்லையா மற்றவங்கள்ட்ட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உள்ளது. யா 3வது டெட் ஃபிஷ் டெக்னிக். டெட் ஃபிஷ் என்னது? எதுக்கு கையை கொடுக்குறோன்னு தெரியாமலே கொடுப்பான். செத்து போன மீன் மாதிரி இப்படி இப்படி கொண்டு போய் கொடுப்பான். சில பாத்தீங்களா, கையை கொடுக்கும் போதே இப்படி இருக்கும். இப்படி கொடுக்க கூடாது. இதுக்கு நீ கையை கொடுக்காமலே இருக்கலாம். அதுல வந்து ஒரு உணர்வு இல்லை, அதுல வந்து ஒரு லைவ் இல்லை, அதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம செத்து போன மீனுக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருக்கா? ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி கையை கொண்டு போய் இப்படி எதுக்கு அதை கொடுக்குறோம்னே இல்லை. கையை கொடுக்கறதுங்கிறது அது எனர்ஜிக்காக தான். சரியா? அப்போ வந்து டெட் ஃபிஷ் ஹேண்ட் ஷேக்குங்கிறது ஒரு கிரிப் இல்லாம தொங்கி போய் ஒரு கடுப்பா இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு பெரிய அவங்களுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பா கொடுக்கறது. ஸோ இதுவுமே வந்து தவிர்க்கப்படணும். இன்னும் வந்து நக்கிள் கிரைண்டர்.
நக்கல் கிரைண்டர்னா எலும்பு நசுக்கிற மாதிரி கை கொடுப்பான். சில பேர் இந்த இந்த பூமர் அங்கிள்லாம் அந்த ஊர்ல இருந்தாங்கன்னா இருப்பாங்க. வந்து செல்லம்மா மச்சான் நல்லா இருக்கியான்னு போட்டு மாமா நல்லா இருக்கியான்னு போட்டு அழுத்துவான். அது அழுத்தும் போது பயங்கரமா வலிக்கும். ஆனா அவன் சிரிப்பாங்க. அவனு அதுல அதுல ஒரு சந்தோஷம். நக்கல் கிரைண்டர் வந்து பண்ணக்கூடாது. பல நேரங்கள்ல பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அதை பிடிச்சி அழுத்துறது உண்டு. ஸோ அதுவும் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடாது. அந்த 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 பார்ட்னர்ஷிப் இதை தவிர மற்ற எல்லாத்துலயுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். சரியா? இது கிளைண்ட் கிட்ட பயன்படுத்தவா இல்ல எல்லாத்துக்குமே கிளைண்ட் கிட்ட பயன்படுத்துறது நம்ம பேசிட்டு இருக்கோம். லைஃபுக்குமே நல்லதுதான். லைஃபுக்குமே நல்ல விஷயங்கள் தான். இது நக்கல் கிரைண்டர் இல்ல போன் கிரஷர் இவன் அப்படிதான். இருக்க ஒரு 2 எலும்பு உடைச்சிருவான். பாசமா கொஞ்சம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சாலும் இதெல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்சாலுங்க பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படையில உள்ள விஷயம். போன் கிரஷருங்கிறது போட்டு ஒரு அழுத்தத்தை அதிகமா கொடுக்கறது. சரியா? இஃப் டூ தீஸ் சில்ட்ரன் சில நேரங்களில் அது பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக பண்ண அது அது வந்து கை கொடுக்கறது இல்லை, அவங்களை வந்து கொடுமைப்படுத்துறது. அதுக்கு பேர் கை கொடுக்கறதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களா? அது கொடுமைப்படுத்துறது. பிள்ளைங்களை வந்து இப்படி பண்றதுங்கிறது பிள்ளைங்களை செல்லமா பண்ணுவேன். அங்க 2 எலும்பு உடைஞ்சிருக்கும். அது செல்லமா அது. ஓகே. அடுத்து வந்து குயின்ஸ் ஹேண்ட்ஷேக். குயின்ஸ் ஹேண்ட்ஷேக்னா என்ன? எலிசபெத் ராணி வந்து அந்த காலத்துல எல்லாருக்கும் கை கொடுக்க முடியலங்கிறதுக்காக சும்மா அப்படி கையை வைப்பாங்களாம். மத்தவங்களும் அப்படி தொட்டு தொட்டு இது பண்ணிக்குவாங்க. அப்படிங்க உங்க கையை அப்படி வச்சுக்கோங்க. இப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்லாம் அப்படி பண்ணுவாங்க. சரியா? நானும் செலிபிரிட்டி தான் அடுத்த போய் கொடுக்க வேணாம். கவுன்சிலிங்ல வந்து நம்ம இப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதுதான். இப்ப செலிபிரிட்டிஸ் பல பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இப்படி கொடுப்பாங்க. அவங்க அவங்க ஏன்னா டைம் மிச்சமாகும். எல்லாருக்கும் கையை கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த அந்த கை கொடுத்த அந்த ஃபீல் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக. அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தியான இது இல்லை. இந்த இந்த ஹேண்ட்ஷேக் வந்து குயின்ஸ் ஹேண்ட்ஷேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்து வந்து லாப்ஸ்டர் கிளாங்கிறது நண்டு பிடிக்கிற மாதிரி கையை கொடுக்குறது. ஏன் அது இப்படி இப்படி பிடிக்கிறது. யாராவது கை கொடுத்தாங்கன்னா அவன் கையை இப்படி கொடுப்பான். இவங்க போயிட்டு என்ன பண்றது? இந்த நண்டு எப்படி பிடிக்குங்க, இது பேர் லாப்ஸ்டர் கிளா, நண்டு பிடிக்கிற டெக்னிக்கு. இப்படி போய் அவங்க போய் இருக்கக்கூடிய மொத்த கையில ஒரு 2 விரலை மட்டும் இந்த கட்டை விரலையும் இந்த விரலையும் வச்சு பிடிச்சிட்டு எடுத்துறது. ஸோ இதுவுமே ஒரு டீப்பா அவங்களால கனெக்ட் பண்றதுக்கு அவங்க விருப்பம் இல்லை. சரியா? அவங்களுக்கு வந்து டீப்பா ஒரு கனெக்ட் பண்றது விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க தான் அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து கை கொடுக்குறவங்க பேர்ல சில பேர் பிரஷ் அப் பண்ணுவாங்க. இப்படி கொடுக்கும். இப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில ஓகே, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை பண்ணியிருப்போம். பண்ணிருக்கீங்களா? எப்படி கை இப்படி கொண்டு வரும்போது இப்படி பண்ணுவோம். ஸோ இது வந்து பிரஷ் ஆஃப். இதுவும் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட பண்ணக்கூடாது. ஜாலியா பண்றது அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணலாம், கிளைண்ட் கிட்ட பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா டீ கப் ஹேண்ட் ஷேக் உண்டு. டீ கப் ஹேண்ட் ஷேக்னா இப்போ டீ கப்பை நீங்க இப்படி வைக்கும்போது இப்படி வச்சிருப்பீங்கல்ல, உங்களுடைய தம்பு வந்து கட்டை விரல் வந்து உங்களுக்கு டச்சே ஆகாது. இப்படி 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 வைப்பான். இது வந்து பிடிமானம் இல்லாமல் வருது. ஒரு டீ கப்பை கொண்டு போய் கவுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இது வைக்கிறானே தெரியாது. இதுக்கு நீ கொடுக்காமலே இருக்கலாம். இதுக்கு நீ டச் பண்ணாமலே இருக்கலாம். இப்படி கொண்டு போய் வைக்கிறது. அந்த பாம் டச் ஆகாது. கட்டை விரல அங்க படாது. பட்டும் படாம இப்படியே கொண்டு போய் கவுத்து வைக்கிற மாதிரி. அப்படி அது வந்து டீ கப் ஹேண்ட் ஷேக்கு. ஸோ அதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அது ஒரு கனெக்டிங் ஏற்படுத்தாது. அடுத்து புஷ் அவே. சில பேர் நீங்க கையை பிடிச்சதோட ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து அடுத்து மூவ் பண்றதுக்கு அந்த பக்கம் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். நீங்க வந்து கை கொடுக்கும்போது நிக்கணும், அந்த அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான். நீங்க பிடிச்சி சில நேரங்களில் உள்ள பின்னாடி தள்ளுவாங்க அவங்கள. ஸோ அந்த மாதிரி தள்ளுற விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அந்த டெக்னிக் பேர் வந்து புஷ் அவேன்னு சொல்லுவாங்க. அதுவும் கூடாது. சில பேர் புல்னா பிடிச்சி இழுப்பாங்க. கையை பிடிச்சி இப்படி இழுப்பாங்க. இது பல நேரங்கள்ல சீனியர் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆப்போசிட் ஜெண்டர்ல உள்ளவங்கள்ட்ட பண்ணுவாங்க. ரொம்ப ஆபத்தானது. அந்த இன்னர் சர்க்கிளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் இது வந்து நார்மல் சேம் ஜெண்டர்கிட்ட பண்ணும்போதே கஷ்டம், ஆப்போசிட் ஜெண்டரா தான் இன்னும் சிரமம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்றதில்ல, நீங்க ரொம்ப அந்த அந்த இன்டிமேட் ஜோனுங்கிறது ரொம்ப க்ளோஸான ஜோன். அந்த ஜோனுக்கு அவங்களை இழுக்கிற ட்ரை பண்ணக்கூடாது. அதுவுமே ஹேண்ட் ஷேக்ல இருக்கக்கூடாதுன்ட்டு. அடுத்து இந்த ஹேண்ட் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் ஷோல்டரை டச் பண்ற மாதிரி இருக்கும். ஷோல்டரையும் எல்போவும் டச் பண்ணுவாங்க. அதாவது பொதுவாகவே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சேம் ஜெண்டராக இருந்தாலுமே கூட இது வரைக்கும் தான் அனுமதி இருக்கு ஒரு ஹேண்ட் ஷேக்குங்கிறது. இதை தாண்டி போகிறதுங்கிறது அவங்களுடைய இன்டிமேட் ஜோனா மாறிடும். அப்ப இன்டிமேட் ஜோன் வந்து ஈவன் தெரப்பிலையும் சில விஷயங்களை வந்து இன்டிமேட் ஜோன்ல டச் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா, இன்டிமேட் ஜோன் சொல்றது இந்த பகுதிகள் தான். இந்த பகுதியோ தலையோ ஷோல்டரோ சேம் ஜெண்டராக இருந்தாலுமே கூட பர்மிஷன் வேணும்.
பெர்மிஷன்லாம் பண்ணக்கூடாது. பல நேரங்கள் அது கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்றோம். அப்போ ஷோல்டரை டச் பண்றது, எல்போ டச் பண்றது, அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் ஜோனை டச் பண்றதாக ஆகும். அதுவும் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன் அந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் இப்படி தொடர்ந்துங்கிறது கவுன்சிலிங்ல அலௌடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க மத்தியில பண்ணலாம். ஸோ மற்றவங்க மத்தியில பண்றதுங்கிறத அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா உள்ள விஷயம். ரைட்? எப்படி நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பார்த்தோமோ அதே மாதிரி பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அதே மாதிரி பேசக்கூடிய முறையாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் எப்படி ஏற்படுத்தலாம் அப்படியா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த கிளாஸ்ல விரிவாக பார்ப்போம். இது சம்பந்தமாக பார்த்ததுல இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க வந்து கேட்கலாம். வேற ஏதாவது ஜென்ரலா கேள்விகள் இருந்தாலும் இப்ப கேட்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் மட்டும் இது வந்து ஏசிபிசியினுடைய ஒரு பார்ட்டு. இதை மட்டும் தனியாக படிக்கக்கூடியவங்க படிக்கலாம். இல்லை நான் இது மட்டும் தான் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்கான ஃபீஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் கோஆர்டினேட்டர் யார் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து இது 4900. 10 கிளாஸஸ் இருக்கும். ஸோ இன்னையோட சேர்த்து இன்னும் வந்து 9 கிளாஸஸ் இருக்கும். மொத்தமாக 20 ஹவர்ஸ் கிளாஸஸ் இது. ஸோ இது இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க நீங்கள் ஒரு 2500 பே பண்ணி ஸ்பெஷல் ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அடிப்படையில் உள்ளது. இந்தியன் அமௌண்ட்டு, ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டு கோஆர்டினேட்டர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஓகே ஓகே ரைட். யார் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் ஹேண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் கொடுக்க இனிஷியேட் யார் பண்ணணும்? கவுன்சிலரா கவுன்சிலியா? ஹேண்ட் ஷேக் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு இனிஷியேட் பண்ணணும்? கவுன்சிலர் கொடுக்கணுமா கவுன்சிலே கொடுக்கணுமா? கவுன்சிலர். ஏன்னா அந்த இடத்துல நம்ம தான் உயர்வாக இருப்போம், தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன இன்ஃபீரியர் மனநிலை தான் வருவாங்க. ரெண்டாவது நீங்க கையை கொடுத்தா நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு ஒரு டவுட்டா இருப்பாங்க. எப்பயுமே வந்து விஷ் பண்ணும்போது நம்ம தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும், கை கொடுக்கும்போது நம்ம தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நீங்க பார்த்தாலும் கூட ஸோ அந்த உயர்வுங்கிற மாதிரி ஒரு ஆள் தெரியக்கூடிய நபர் தான் இறங்கி வந்து சொல்லணும். அது வந்து அனுமதிக்கப்பட்ட அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதால நம்ம தான் கை கொடுக்க தொடங்கணும். அவங்க ஒருவேளை அந்த மாதிரி கை கொடுக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்ல விருப்பம் இல்லை, சேம் ஜெண்டராக இருந்தாலுமே கூட சில பேருக்கு வந்து விருப்பம் இல்லாம இருக்கும். அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை, அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது. சரியா? இன்னும் கோவிடுக்கு பிறகு நார்மலா கை கொடுத்தாலாம் கொடுக்கறது இல்லை. நார்மலா கை கொடுத்துட்டு இருந்தாலும் கோவிடுக்கு பிறகு கை கொடுக்குற பழக்கமே இல்லாமலாம் போயிடுச்சு. இப்பயுமே வந்து நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதா உள்ள விஷயம். சிவசங்கரி, நீங்க இதில் தான் இருக்கீங்கல்ல, ஏசிபிசியில் எம்டிசிசியில் இருக்கீங்கல்ல, உங்களுடைய கோர்ஸினுடைய பாட்டு தான் அது. ஸோ இதை மட்டும் தனியாக ஜாயின் பண்றவங்களுக்கு தான் அது நான் சொன்னேன். உங்களுக்கு இந்த கோர்ஸ்லேயே வந்துடும். இதனுடைய இதுதான். எஸ் அஜீசா, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். டைப் பண்றவங்க டைப் பண்ணலாம். ஹலோ சார், கேக்குதா? கேக்குது சார். ஜென்ரலா எங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் கவுன்சிலிங்ல வந்து சில டைம்ல வந்து நீங்க கவுன்சிலிங் கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. நீங்க பசியில இருக்கும் போது, கோவத்துல இருக்கும் போது, சிக்கா இருக்கும் போது, நல்ல மூட்ல இல்லாத போது, இட் மே பி அ பேட் டே, உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கும் போது ஜென்ரலா கவுன்சிலிங் கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க, ஒரு பிரேக் எடுங்க, உங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் யாராவது உங்க கொலீக்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங்ல வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க கவுன்சிலிங் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் போதுன்னா எதை சொல்லுவீங்க சார்? ஓகே, பொதுவாக நம்ம டல்லாக இருக்கும் பொழுது இல்லையா அஜிஷா? ஆமா கேக்குது சார். நம்ம டல்லாக இருக்கும்போது கவுன்சிலிங் பண்ணாதீங்க, இல்ல நம்ம வீக்காக இருக்கும்போது பண்ணாதீங்க அப்படிங்கிறத, அப்படிதானே? எங்களுக்கு சொல்லுவாங்க ஹெல்த் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக் கவுன்சிலிங்ல முக்கியமா நீங்க பசியில இருக்கும் போது போய் கவுன்சிலிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்க மூட் வந்து அதை இம்பாக்ட் பண்ணும், நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்கன்றது வந்து அதை இம்பாக்ட் பண்ணும், பண்ணாதீங்க, ட்ரை டு அவாய்ட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சைக்காலஜி கவுன்சிலிங்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ரெடியா இருக்க மாட்டோம் இல்லையா, சில சுச்சுவேஷன்ல நம்ம எதை அவாய்ட் பண்ணிக்கணும் இது அண்டர்ஸ்டுட் தான். அதாவது இது ரெண்டா பிரிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு அதாவது வந்து ஒரு ஈவன் பிரேயர் கூட நம்ம பசியா இருக்கும்போது ப்ரே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னு சொன்னா உணர்வு ரீதியாக நம்ம அப்போ வந்து தயாரா இருக்க மாட்டோம். உணர்வு ரீதியாக நம்மளால தயாரா இருக்காத பொழுது நம்மளால கவனம் குறையும் அப்படிங்கிறது தான் உள்ளது. அதுக்காக சொல்லப்படுறது தான் அது நியூட்ரிஷன் விஷயமாக இருக்கட்டும், கவுன்சிலிங்குமே அதுதான். உங்களுக்கு டவுனா நீங்க ஃபீல் பண்ற நேரத்துல நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமா முடியாதுங்கிறதா. இந்த வேலைன்னு கிடையாது, எந்த வேலையாக இருந்தாலுமே பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய வேலை எனர்ஜெட்டிக்கா பண்ணணும், நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனா இதோட சேர்ந்து வேற ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேற. அதோட சேர்ந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னு சொன்னா, இது வந்து தற்காலிகமாக நமக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங், ஒரு டயர்ட்னஸ், அதுக்காக பண்ண வேணாம்ங்கிறது ஓகே, அது அண்டர்ஸ்டுட். இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டா இருந்தாலும். இப்போ நீங்க இன்னொரு அசோசியேட்டட் கொஸ்டின் என்ன வரும்னு சொன்னா, என் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை இருக்கு, நான் கவுன்சிலிங் பண்ணலாமான்ட்டு. இதோட சேர்ந்த அந்த ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை இருக்கு, நான் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணலாமான்ட்டு.
அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கவுன்சிலிங் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே வரலாம். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான், நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க சுகருக்கு மருந்து எழுதி கொடுக்கணும்னா யாருமே என்ன பண்ண முடியாது, சுகருக்கு மருந்து எழுதி கொடுக்க முடியாது. சரியா? எந்த டாக்டருமே. பல டாக்டர்ஸ்க்கு வந்து என்ன இருக்கு, அந்த மனநிலை, அந்த உடம்பு சரியில்லாம இருக்கு. ஆனா அதே பிரச்சனைக்கு அவங்க மத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மருந்து வேலை செய்யுதுங்கிறது தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்களே வந்து டிவர்சி, நீங்க எப்படி மேரிட்டல் கவுன்சிலிங் பண்ண முடியும்னு ஒருத்தங்க கேட்கறாங்கன்னா அவங்களுடைய அறியாமை அது. டைவர்சிக்கு இன்னும் சில நேரங்கள்ல நார்மலா பண்றவங்களோட அதிகமா நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பின்னணியில ஏன்னா அதுல உள்ள பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னன்னு தெரியும், சவால்கள் என்னன்னு தெரியும், இப்ப அவங்க சந்திச்சுட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னு தெரியும். அவங்க 100% பக்கவா இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட சில நேரங்களில் டைவர்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. அது காரணம் இவங்க இல்லாம கூட இருக்கலாம். புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து எப்படி நீங்க வந்து அவங்க கவுன்சிலிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரியா? அப்போ வந்து தற்காலிகமாக என் உணர்வு நிலை சரியில்லை, என் மனநிலை சரியில்லை, நான் வந்து கவுன்சிலிங் பண்ணல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேங்கிறது வேற. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதால அந்த பிரச்சனையின் காரணமாக நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தாராளமாக நீங்க பண்ணலாம். இங்க வந்து டெம்ப்ளேட் தான் வேலை செய்யும், உங்களுடைய அறிவு தான் வேலை செய்யும். உங்களுக்கு சில நேரங்களில் கனெக்ட் ஆகாத விஷயம், தெரியாத விஷயத்தை கூட மற்றவர்களுக்கு நீங்க அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு இது கனெக்ட் ஆகாது, மேபி உங்களுக்கு சரியில்லைங்கிற விஷயம், பட் சரியான விஷயமாக இருக்கும். உங்களுக்கு கனெக்ட் ஆகாதுங்கிற விஷயம் நீங்க சொல்லும் போது நிறைய பேருக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தாராளமாக பண்ணலாம். ராமலட்சுமி மேம் சொல்லணுமா? வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா டைப் பண்ணலாம். எஸ் சார். சார் உண்மை 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 சார். இப்ப நம்ம வந்து ஃப்ரீயா நல்லா இருக்கும்போது கொடுக்குற கவுன்சிலிங் விட நம்ம கொஞ்சம் கஷ்டம் மனசுக்குள்ள இதா இருக்கும்போது நான் அப்பதான் சார் வேண்டிப்பேன் இறைவன்ட்ட, எனக்கு இப்ப யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு. கரெக்டா வந்து மாட்டுவாங்க சார். நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லாம நான் வந்து தெளிவாயிடுவேன் சார். அது 2 in 1 மாதிரி. அது உண்மையா அது என்ன அனுபவத்துல அது நடந்துகிட்டே இருக்க விஷயம். இப்ப நம்ம வந்து எனக்கு அந்த ஒரு கரெக்டா அதே மாதிரி பாயிண்ட்ல தான் அவங்க நிற்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்மளுக்கே நம்ம சொல்லிக்கிறோம், நம்மளா சொன்னா வந்து ஏற்படாத விஷயம் இன்னொருத்தவங்களை உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசும்போதும், அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும் போதும், ஒரு தெரப்பில பண்ணும்போது நம்மளுக்கே நம்ம கொடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சார். அது உணர்வுபூர்வம் உண்மை சார். அது நடந்த உண்மையா அந்த உளவியல்ல அது ஒரு அற்புதம் சார். அது இப்ப சும்மாவே போற போக்குல சொல்ற விஷயத்துக்கும் அவங்க அவங்க வந்து ஒரு நம்ம அந்த கஷ்டம் மனசுல அந்த வேதனையோட நம்ம இருக்கும்போது எல்லாருக்கும் வந்துட்டு தானே சார் இருக்கும். டெய்லி வர விஷயங்கள் தான். அதை நம்ம அதை கடந்துதான் போய் ஆகணும். ஆனா அது உள்ள தங்காம இருக்கிறதுக்கு, தேங்காம இருக்கிறதுக்கு இப்ப நான் கிளாஸ் அட்டன் பண்றது அதுதான் சார். அது தேங்கி விடுறது கிடையாது. அப்பப்ப ரிலீஸ் ஆயிட்டே போயிட்டு அடுத்தவங்க நல்ல மோட்டிவேஷனோ ஒரு கவுன்சிலர் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க சார். இன்னொன்னு சார் வந்துட்டு அந்த இதை பத்தி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ண ஒரு மாதிரி டஃபா இருக்கிறது, பாவமா இருக்குது, நான் எல்லாம் திறமைசாலி நான் அப்படின்னு நான் நல்லவன் கேட்கறது, அது மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் 2 வந்து நம்மளுக்கு வர்றது கிடையாது. டஃபாவும் இருக்க மாட்டேன், பாவமாவும் இருக்க மாட்டேன். ஆனா திறமைசாலின்றது வந்தாலும் சார் அந்த 4th ஒண்ணு வருது பாத்தீங்களா, டேய் நான் நல்லவன்டா, நான் உங்களுக்கு நல்லது தாண்டா சொல்றேன். திறமைசாலின்றது வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மள ஹெட் வெயிட் நினைச்சிருவாங்களோ ஒரு சமயத்தை கொஞ்சம் யோசனை வரும். நம்மளே நம்ம புகழ்ந்துக்க கூடாது, அடுத்தவங்க நம்மள சொல்லணும், அந்த கட்டத்துல நான் இருக்கணும்னு அப்பா சொல்லுவாங்க. அவங்களா நம்மள வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம சொல்ற பேச்சுக்களை வச்சு அவங்க நம்ம திறமைசாலின்னு சொல்லணும், அதுதான் உன்னுடைய வெற்றி அப்படின்னுவாங்க. அது வந்து ரொம்ப நல்ல பயணம் சார். அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப லாஸ்ட் ஒண்ணு சார், இந்த 3rd இப்ப வந்து இந்த எலக்ட்ரிக் கவுன்சிலிங் சொன்னீங்களா, இப்ப அது வந்து நம்ம பாதி அவங்க பாதி சொல்றதுன்றது, இப்ப ஒரு வயதானவர்களோ ஒரு குழந்தைகளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களா சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா சார். அப்ப வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க அப்ப சொல்ல ஆரம்பிச்சு விடுறாங்க. அப்ப நம்ம சொல்லும் போது ஈஸியா இருக்குங்க சார். உண்மையா அது ரொம்ப பவர்ஃபுல். அது நல்ல ஒரு அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயமா இருக்குங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று சார், லாஸ்ட் ஒன்று சார், அந்த நான் அந்த இது சொன்னீங்களா சார், வந்து மௌனம் அந்த போன் எல்லாம் வாங்கி வைக்கிறதுங்கிறது 3 days கோர்ஸ் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்ல நான் போயிருக்கேன். மார்னிங் வாங்கிட்டு நைட்டு கொடுத்துருவாங்க. வீட்டுல எல்லாருக்கும் பேசி எல்லாம் முடிச்சிருவோம், காலைல திரும்ப கொடுத்துருவோம் சார்ஜ் போட்டு. அந்த விவாச்சனாலங்க சார் 10 days போய் கொடுக்குற அன்னைக்கு கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சுதான் வெளி உலகமே தெரியும். வெளியில வந்து அப்பாடா அவங்க 10 நாளும் தவிப்பு. அப்ப பாக்கணுமே சார் அவங்க பாசத்தை, வீட்டுல உள்ளவங்க பாசத்தை. ஐயோயோயோ அந்த போனை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த இது சினிமா எல்லாம் காமிப்பாங்க சார், நீ கூட நான் வெளிநாட்டுல இருந்து பேசுறவங்கிட்ட பேசுற மாதிரி, நீ கூட நான் பேசுறேன், நீ கூட நான் பேசுறேன் அப்படின்னு அவ்வளவு போட்டி பேசும்போது ஒரு 10 நாள் நம்ம பேசுனேன்னா அந்த அருமை பாரு அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்றது அவ்வளவு ஃபீலிங்கா இருந்துச்சு சார். விவாச்சனா போயிருக்கும் போது நல்லா இருந்துச்சு சார். HR பாஸ்கர் தான் சொல்லி அமைச்சிருந்தாரு, நல்லா இருந்தது சார். அது ஆனா 10 நாள் போன் இல்லாம இருந்து ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு. நம்மள வந்து எந்த ஒரு இது இல்லாம நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் உண்மையா ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சார். நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். காட் பிளஸ்.
ரைட். நிறைய டெக்னிக்ஸ் நம்ம படிக்கிறோமே, எல்லாமே ஞாபகம் வருமா, என்னெல்லாம் கவுன்சிலிங் பண்ண முடியுமா, கவுன்சிலிங் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் காமிலா கேட்டிருக்கீங்க. அதாவது ஒரு மனிதரால் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் யாரால வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லல, NLP சொன்னது. இஃப் 1% கேன் டூ, எனிபடி கேன் லேர்ன் டு டூ அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அதனால என்னால செய்ய முடியுது, மற்றவங்களாலையும் செய்ய முடியுதுன்னா உங்களாலையும் செய்ய முடியும். அதுக்கான எஃபர்ட்டும் காலமும் போடுற எஃபர்ட் வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், அதுக்கான நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் கொஞ்சம் கூட இருக்கலாமே ஒழிய மற்றபடி முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. அவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு தெரிய உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். உங்களுக்கு எந்த டெக்னிக்கை எந்த ஒரு விஷயங்கள்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அதாவது எந்த கவுன்சிலிங் அந்த ஆன்சைட்டி டிஸார்டருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் தெரப்பி இது எல்லாத்தையுமே பண்ணி அது வந்து உங்களுக்கு சரியாகலைன்னா நீங்க மெடிசன் எடுக்கலாம். நீங்க ஒரு கவுன்சிலரை பாருங்க, ஒரு கவுன்சிலரை பார்த்து நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். சரியா? ரைட். ஸோ ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செஷன், ஒரு கெஸ்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.